வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம். ஒன்றுமே புரியலைங்க. அதாவது எஸ்ஐஆர் கொண்டு வந்தது பிஜேபி. அதை பீகாரில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆரில் 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி ஓட்டு திருட்டு செஞ்சு வெற்றி பெற்றிருக்கு பிஜேபி. அந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டிலையும் கொண்டுட்டு வர்றதுக்கு மூல காரணமே பிஜேபி தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏடிஎம்கே ஆகட்டும், தவேகா ஆகட்டும், எஸ்ஏஆர் மூலிமா ஃப்ராடு பண்ண போகிறது டிஎம்கே, எஸ்ஏஆர் மூலிமா ஃப்ராடு பண்ண போகிறது டிஎம்கே என்று சொல்லிக்கிட்டு போராட்டம் பண்ண போகிறாங்களாம், பொதுக்கூட்டம் போடுறாங்களாம். என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. எஸ்ஏஆரை எதிர்க்கிறது டிஎம்கே, ஆனால் எஸ்ஏஆரை ஆதரிக்கிறது ஏடிஎம்கேயும் பிஜேபியும். இப்போ எஸ்ஏஆரை கொண்டுட்டு வந்தால் யாருக்கு லாபம்? ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் லாபம்ன்ட்டு தான் அதை எஸ்ஏஆரை தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வந்து செயல்படுத்துறதுக்குள்ள வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே பீகாரில் எஸ்ஏஆரை கொண்டுட்டு வந்து 65 லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி ஓட்டு திருட்டு பண்ணி தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் வந்து செலெக்ஷன் கமிஷனாக மாறி அங்கே அதிகமான பெரும்பான்மையை அமைச்சு வெற்றி பெற்றது பிஜேபி. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்துடும். யார்? வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜா அக்கா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பீகார் முடிவு போல் தமிழ்நாட்டிலையும் வந்துடும். ஏன்னா அவங்களெல்லாம் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரியே சிறுபான்மையர் ஓட்டு, தலித்து மக்கள் ஓட்டு, இவங்களோட ஓட்டையெல்லாம் நீக்கிடலாம் எஸ்ஐஆர் மூலிமா. நீக்கிட்டால் நம்ம தமிழ்நாட்டில் கால முடியலான்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. இது அவங்களுக்கு சாதகமாக எஸ்ஐஆரை கொண்டுட்டு வராங்க. இதை எதிர்த்து போராடுறது டிஎம்கேயும் அது கூட்டணி கட்சியும் சிறுபான்மையரும் தலித்து மக்கள் தான் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி இவங்க தான் வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து போராடுறாங்க. இவங்களுடைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் தெரிஞ்சு இதே நிலமை தமிழ்நாட்டிலையும் செய்வாங்க, இஸ்லாமியர்களுடைய வாக்கு எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க, தலித்து மக்களுடைய வாக்கு எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க வாக்காளர் பட்டியலேருந்து, அது மூலிமா பிஜேபி எப்படியாச்சும் வெற்றி பெற வைக்கலான்ட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் நம்ம உஷாராக இருக்கணும்ட்டு டிஎம்கே எதிர்க்குது, டிஎம்கே சார்ந்த கூட்டணி கட்சிகள் எதிர்க்குது, பொதுமக்கள் எதிர்க்காங்க. ஆனால் இங்கே என்னன்னாக்கா அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் சொல்கிறாரு டிஎம்கே இதில் முறைகேடு பண்ணுது. டிஎம்கே முறைகேடு பண்ணுறாங்கனாக்கா எஸ்ஏஆரை கொண்டுட்டு வாங்கன்னுலாம் சொல்லியிருக்கோம். எஸ்ஏஆர் எங்களுக்கு சாதகமானது கொண்டுட்டு வாங்க இல்லை சொல்லியிருக்கோம். முறைகேடு பண்ணுறது எல்லாமே ஏடிஎம்கேயும் பிஜேபியும் தான். இதில் வந்து அக்கா சொல்கிறாங்க பீகார் தேர்தலை போலவே தமிழ்நாட்டிலையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டுகிட்டு வந்துடுவோம், வெற்றி பெறுவோம். என்னத்த இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல படிப்பறிவு உள்ள மக்கள், நல்ல சிந்தனை உள்ள மக்கள், எல்லாத்துறையும் விழிப்புணர்வோடு உள்ள மக்கள், பீகார் மக்கள் போல் அல்ல. அதனால் உங்களுடைய நோக்கம் இங்கே பலிக்காது தமிழ்நாட்டில். அதுக்காண்டி தான் எல்லோருமே அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் எதையும் மிஸ் ஆகிக்கிடக்கூடாது, யாருக்கும் ஓட்டு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு கண்ணும் கருத்துமாக ஒவ்வொருத்தவங்களும் அதில் செயல்பட்டு வராங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறீங்க, டிஎம்கே வந்து முறைகேடு பண்ணுது, எங்களுக்கு வர வேண்டிய வாக்கையெல்லாம் வரவிடாமல் பண்ணிடும். முழுக்க முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் செஞ்சால் நீங்கள் தான் செய்வீங்க இந்த செயலை. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் தான் இந்த மாதிரி செயலை செய்கிறதுக்கு ரெடியாக துணிஞ்சு ஆர்வமாக இருப்பீங்க. டிஎம்கே ஒரு காலத்துலேயும் அதுக்கு வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் போகாது. ஏன்டா அவங்க பக்காவாக நியாயமாக கரெக்டாக இருக்காங்க, வாக்காளர்களை ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு அந்த ஒரு பொறுப்புணர்வோடு இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி கட்சியும் சிறுபான்மையினரும் தலித்துக்களும் அதில் விழிப்புணர்வோடு இருக்காங்க. 1% கூட நம்முடைய ஓட்டு வீணாகிடக்கூடாது, அதை எப்படியாவது ஓட்டை அந்த எஸ்ஏஆர் படிவத்தை சரி பண்ணி கரெக்ட் பண்ணி
நம்ம ஓட்டு லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்து ஓட்டு போடணுங்கிற ஒரு முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிஎம்கே வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூப்பிட்டு இந்த எஸ்ஆரை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க. வராதது யார்? ஏடிஎம்கேயும் டிவிகேயும் தான். இன்றைக்கி 2 பேருமே நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க? டிஎம்கே வந்து முறைகேடு பண்ண போகுதுங்கிறீங்க. அப்படி முறைகேடு பண்ணுற மாதிரி உள்ளதாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து கூப்பிட்டப்ப இந்தந்த மாதிரி இருக்குது, இந்தந்த மாதிரி தான் செய்யணும், இப்படி தான் நடத்தணும் என்று நீங்கள் அறிவுரை கூறியிருக்குன்னு உங்களுடைய ஆலோசனை தெரிவிச்சிருக்கணும். அதையெல்லாம் எதுக்குமே வரல, கலந்துக்கலை, பதில் சொல்லலை. இன்றைக்கி வந்து டிஎம்கே முறைகேடு பண்ண போகுதுன்னு சொல்கிறீங்க. இதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? நல்லா யோசித்து பாருங்கள். ஆகையால் 2வது டிஎம்கே வந்து டிஎம்கே பொறுப்பாளர்கள் மட்டும்தான் அந்த எஸ்ஆர் காப்பி கொண்டுட்டு போகிறவங்க கூட போகிறோன்ட்டு சொல்லலை. யாருடைய ஓட்டெல்லாம் வீணாக விடாமல் இருக்கணுமோ அவங்கெல்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் போங்க, ஏடிஎம்கேல உள்ளவங்களும் போங்க, எஸ்ஆர் படிவத்தை கொண்டுட்டு போகிற அதிகாரி கூட ஏடிஎம்கேல உள்ளவங்களும் போங்க, டிவிகேல உள்ளவங்களும் போங்க. சொல்கிறீங்கள எங்களுடைய வாக்காளரை வந்து அந்த பட்டியலேருந்து நீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்ட்டு, நீங்கள் கூட போங்க. உங்களுடைய வாக்காளர்களை கண்ணும் கருத்துமாக இருந்து வாக்கு செலுத்துறதுக்குள்ள வேலையை பாருங்கள். ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, டிவிகேயாக இருந்தாலும் சரி. ஆகையால் ஒருத்தவங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காண்டி குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எது சரியோ அதை பேசுங்க. டிவிகேயாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, இல்லை டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட வீணாகாமல் இருக்குண்டா நீங்கள் களத்தில் இறங்கி போய் ஒவ்வொருத்தவங்களையும் சந்தித்து எஸ்ஆர் படிவம் சரியாக ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து வாக்காளருக்கு உதவியாக இருங்க. வாக்காளருடைய ஒரு ஓட்டு கூட வீணாகிடாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு லாபம். உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு உங்களுக்கு உழுவ போகுது. அப்போ நீங்களும் அதில் முன்னெடுத்து முயற்சி செஞ்சு அதுக்கு உள்ள களத்தை காணுங்க. அதை விட்டுட்டு போராட்டம் பண்ணுறோம், கூட்டம் போடுறான்ட்டு பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது பொதுமக்களாகிய நம்முடைய கருத்து. இது சரிண்டா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி.